இந்த காகங்கள் கோழி குஞ்சை போய் கொத்தி துன்புறுத்துகிறதே என்று காகங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சிறுவர்களை மரத்தில் ஏற சொல்லி காக்கா கூட்டை கலைத்து காக்கா முட்டைகளை எல்லாம் உடைத்து போட வைக்கிறார். அப்படியும் காகத்தின் மீதான கோபம் அவருக்கு தெரியல. ஆனால் காகங்களை என்ன செய்யலாம் என்ற போது அந்த கதையில் ஒரு அழகான இடம் வருகிறது. என்ன அப்படின்னா, காகத்தை ஒரு துணியை போட்டு பிடித்துடுறாங்க. அந்த கூண்டில் இருந்த காகத்தை பிடிச்சிடுறாங்க. நான் பார்த்தவரை காகத்தை பிடிப்பது என்பது நடக்கவே நடக்காத விஷயம். காக்கா பிடிக்கிறார்கள் என்பார்கள். உண்மையில் காக்கா பிடிப்பது நடக்கவே நடக்காத ஒன்று. ஆனால் இந்த காக்காவை பிடித்து அதனுடைய காலில் ஒரு சலங்கையை கட்டி விடுகிறார்கள். அந்த காகம் பறக்கிற நேரத்தில் எல்லாம் எங்கெல்லாம் பறக்கிறதோ சலங்கையோடு பறக்கிற காகம். அந்த காட்சி என்னை விட்டு மனதை விட்டு அகலவே இல்லை. ஒரு சலங்கையோடு காகம் பறக்கிற ஒரு காட்சியை எழுதிய ஒரே படைப்பாளி பூமணி தான். அப்படி ஒரு காட்சியே தமிழ் இலக்கியத்தில் எங்கேயுமே யாரும் இதுவரை எழுதியதே இல்லை. அந்த காகம் அங்கங்கே போகும்போதெல்லாம் ஒரு சலங்கை ஒலி கேட்டுகிட்டே இருக்கு. ஒரு கோபம் என்னவாக வெளிப்படுகிறது பாருங்க. ஒரு காகத்தை அடையாளம் காண்பதற்கு அது காலில் ஒரு சலங்கையை கட்டிவிடக்கூடிய படைப்பாக மாறுகிறது. அப்படியும் அந்த கதையில் வரக்கூடிய விவசாயிக்கு கோபம் அடங்காது. அந்த எதை காகம் உண்ணுமோ அதில் விஷம் கலந்து அந்த காகங்களை கொல்லுவார். கொன்ற காகம் ஒன்றை எடுத்து போய் ஒரு குச்சியில் நட்டு மற்ற காகங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று வைப்பார். ஒரு தண்ணீர் சூடாகும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக கையாள முடியாத ஒன்றாக மாறிவிடும். தண்ணீர் தான் மிருதுவானது தான், எளிதானது தான், உங்களால் எந்த நேரத்திலும் கையாளக்கூடிய ஒன்று தான். ஆனால் ஒரு சூடு அதில் பரவும் போது, கொதிநிலை உருவாகும் போது உங்களால் கையாள முடியாத பொருளாக தண்ணீர் மாறிவிடுவது போன்றது தான் வாழ்க்கையும். அந்த இடத்தை தான் இந்த கதையை சுட்டுகிறது. காகம் அல்ல, தன் இருப்பினுடைய ஒரு உச்ச நிலையை ஒருவன் காட்டுவதற்கு காகத்தை இப்படி தண்டிப்பவனாக மாறுகிறான். இன்னொரு கதையில் 2 கழுதைகள் ஒரு வெள்ளாமையில் போய் மேய்ந்து விடுகின்றன. அந்த அழிமானத்தை தாங்க முடியாத விவசாயி அந்த கழுதைகளை வைத்திருக்கக்கூடிய துணி துவைப்பவர் வீட்டுக்கு வந்து திட்டுகிறார். இன்னொரு முறை உன் கழுதைகள் என்னுடைய தோட்டத்தில் மேய்வதை பார்த்தால் அதை என்ன செய்வேன்னே தெரியாது. நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கண்ணை எந்த நேரத்துக்குள்ளாடி போய் அது மேய்ஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் சமாதானம் சொல்கிறான். கேட்க மாட்டேங்கிறார். கழுதைகளை அவர் கோபித்துக் கொள்கிறார். ஏன் கோபித்துக்கிறார்னா, அங்கே போய் எதுக்கு வாய் வைக்கிறீங்க அப்படின்னு. கழுதைகளுக்கு தெரியுமா என்ன, தன் பசி அதை நடத்துகிறது. 2 கழுதைகளும் ஓடி வந்திருக்கலாமே, அவர்கிட்ட ஏன் அடி வாங்குது என்றும் அவர் ஆத்திரப்படுகிறார். 2ல் ஒரு கழுதை குட்டி போடுவதற்கு ஈணுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய பெண் கழுதை, அதால் ஓட முடியலை. ஆனால் ஆண் கழுதை ஓடி வந்துருச்சு, அடி வாங்கலை. இந்த பெண் கழுதையும் ஆண் கழுதையும் வைத்திருப்பவர் சொல்கிறார், எத்தனை நாளைக்கு உங்களுக்கு எப்படி பசியோடு நான் மேய்ச்சலுக்கு வழி இல்லாதவனாக இருப்பது என்று. அதே ஆள் இன்னொரு நாள் இதே போல அவருடைய தோட்டத்திலேயே 2 கழுதைகள் மேய்வதை பார்த்துவிட்டு பெரிய தடியை எடுத்து அந்த பெண் கழுதையை அடிக்கிறார் என்றால் அந்த துணி துவைப்பவனுடைய வீட்டு வாசலிலே வைத்து சொல்ல சொல்ல தடுக்க தடுக்க கேட்காமல் அதை அடித்து துன்புறுத்தி வயிற்றில் இருக்கக்கூடிய குட்டியை அடித்தே கொல்லுகிற நிலைக்கு வேகத்தை காட்டுகிறார். இதையெல்லாம் படிக்கும்போது நமக்கு தோன்றுகிறது, இவ்வளவு குரூரமானது தான் வாழ்க்கையா என்றால் நம்மை சுற்றி இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இதுவும் இந்த வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான். நீங்கள் ஒரு தாலாட்டு பாட்டு கேட்டுக்கொண்டு நாடோடி பாடல் கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியான ஒரு கிராமத்தை பார்த்தீர்களே இல்லையா, அதே கிராமத்தில் தான் இப்படி ஒரு குட்டி ஈனக்கூடிய கழுதையை அடித்து துன்புறுத்துகிற ஒரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அவர் காட்டுகிறார். அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. உண்மையில் இந்த வாழ்க்கையை அவர் காட்டிய சித்திரங்களை எல்லாம் பார்த்தால், அந்த சித்திரங்கள் எல்லாம் வாசிக்க வாசிக்க நமக்கு கண்ணீர் வர வைப்பதோடு இந்த வாழ்க்கை எவ்வளவு அடிப்படை விஷயங்களுக்காகவே போராட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதை காட்டுகிறார். அதில் யாருக்கும் கிடைக்கவில்லை, எதுவும் கிடைக்கவில்லை. கிடைக்காதோடு அவர்கள் என்ன காத்துக்கிட்டே இருக்காங்க. காகங்களின் மீது இவ்வளவு கோபம் கொண்ட ஒருவனை சித்தரிக்கிறார் என்றால், காகங்கள் இறந்தவருடைய உணவை உண்ணாதா என்று காத்திருக்கிற மனிதனையும் பூமணிதான் எழுதுகிறார். ஒரு மயானத்தில் இறந்தவருக்கான படை சுவரை வைத்துவிட்டு காகம் எடுக்காதா என்பதற்காக ஒரு குடும்பமே காத்திருக்கிறது. ஆனால் காகம் வரல, ஒரு காகம் கூட வரவில்லை. எங்கள் ஊர் பக்கம் எல்லாம் சொல்வார்கள், அப்படி ஒரு காகம் உணவை எடுக்காவிட்டால் அந்த மனிதன் ஏதோ ஒரு குறையை வைத்து போயிருக்கிறான், அந்த குறையை வெளிப்படும் வரை சரி செய்யும் வரை காகங்கள் எடுக்காது என்று. இந்த கதையில் அவர்கள் காகத்திற்காக உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க, காகம் வரவே இல்லை.
காகம் வராத போது அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்னா, வர வைக்கக்கூடிய பொருள் அல்ல அது. நீங்கள் அழைத்தால் வந்து உண்டு விடாது. எல்லாம் விலகி போங்கப்பா, சத்தம் போடாமல் இருங்கப்பா, காகம் வந்து அந்த சதத்தை எடுத்துட்டோங்கிறாங்க. வரல. எவ்வளவு நேரம் இந்த மயானத்தில் இப்படி ஒரு சோற்றை வைத்து கொண்டு காத்திருப்பதுன்னு அவங்க எரிச்சல் படுறாங்க. ஒருவர் சொல்லுகிறார், அவருக்கும் இந்த இறந்தவருக்கும் அவருடைய தங்கைக்கும் இடையில் நல்ல உறவு இருந்தது. ஒருவேளை தங்கை வந்து இங்கே அண்ணனுக்காக அழுதால் அந்த காகம் வந்து சாப்பிட்டு விடும் அப்படிங்கிறாங்க. தங்கையை அழைத்து விடுகிறார்கள். அந்த பொண்ணு இறந்து போன அண்ணனுக்காக அந்த படை சோற்றின் முன்னால் உட்கார்ந்து அழுகிறார். அண்ணே இப்படி விட்டுட்டு போயிட்டேன்னு. அப்போ கூட்டத்திலேருந்து ஒருவன் சொல்கிறான், அந்த ஆள் செத்ததுக்கே நீதாம்மா காரணம், நீ செஞ்ச வேலைதாம்மா அந்த ஆள் செத்ததுக்கு காரணம், இன்னும் மனசில் வச்சுட்டு தான் அந்த ஆள் இருக்கான் போல இருக்கு அப்படின்னு. காகங்கள் வரவே இல்லை, காகங்கள் வரவே இல்லை. தங்கையும் தன்னை குற்றம் சாட்டுகிறார்களேன்னு எழுந்து போயிடறாங்க. எல்லோரும் இருக்கிறார்கள். ஒரு இறந்த மயானத்தில் ஒரு காகத்திற்காக காத்திருக்கக்கூடிய 4-5 மனிதர்கள், ஒரு மதிய நேரம் பசியோடு இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு உலகம் காத்து கொண்டிருக்கிறது, வேலை காத்து கொண்டிருக்கிறது, அடுத்த பணி காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு காகத்திற்காக எங்கோ தொலைவில் ஒரு காகமும் இருக்கிறதை காட்டுகிறார். வரல. நீங்கள் விரும்பினாலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாத்தியப்படுத்திவிட முடியாது. சாத்தியமாவது என்பது ஒரு கருணை தான். அந்த கருணை நடந்தால்தான் உண்டு. அவர் இன்னொரு கதையை சொன்னார். அந்த கதையை கரிகாலன் கூட அழகாக சொன்னார். அந்த கதையில் ஒரு மனிதன் ஊரையே வெறுக்கிறான். அந்த ஊரை வெறுக்கக்கூடிய மனிதனுடைய உடல் துர்நாற்றம் அடைந்து கேட்பார் இல்லாமல் போய் அடக்கம் செய்ய ஆள் இல்லாத நேரத்தில் அவனை புதைப்பதற்காக எடுத்து போகிற நேரத்தில் சாலையோரம் நின்றிருந்த அந்த ஊர் பெண்கள் கண்ணீர் விடுகிறார்கள். அவர் இந்த ஊரை வெறுத்தார், இந்த ஊர்க்காரர்களை எல்லாம் மோசமாக நடத்தினார், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களை எல்லாம் மிக மிக மோசமாக நடத்தினார், செய்தார், பேசினார். ஆனால் அவர் உடல் போகும்போது யாரோ ஒரு பெண் கண்ணீரோடு சொல்கிறார், இப்படியா இந்த மனுஷனுக்கு வாழ்க்கை முடியணும் என்று. அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எப்படி முடிய வேண்டும், எப்படி தொடங்க வேண்டும் என்பதை பற்றி சில முன்முடிவுகள் இருக்கின்றன. அதிலும் நீங்கள் கிராமத்தில் இருந்தால் தெரியும். நல்ல சாவு என்றால் வசதியானவருடைய சாவு அல்ல, பலராலும் மதிக்கப்படக்கூடிய, போற்றப்படக்கூடிய, மரியாதைக்குரிய ஒரு மரணம்தான் நல்ல சாவு என்பது. எழுத்தில் இவற்றை பதிவு செய்வதன் வழியாக அந்த கரிசல் நிலத்திற்குள் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதைத்தான் பூமணி சொல்றார். பூமணியுடைய வேறு 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 கதைகள் எல்லாவற்றிலும் இருக்கிறது. இவர் கதைகளை யாரோடாவது ஒப்பிட்டு நாம் பேச முடியும் என்றால் நான் எப்போதுமே பிரேம்சந்தோடு தான் ஒப்பிட பார்ப்பேன். பிரேம்சந்த் தான் இந்த கதைகளை இதே போல மேற்கில் இந்தியில் எழுதி அகில இந்திய அளவில் பிரசித்தி பெற்ற எழுத்தாளராக இருந்தார். பிரேம்சந்தை எந்த வகையிலும் வெளிப்படுத்த முடியும். அவர் முற்போக்கு எழுத்தாளரா, முற்போக்கு எழுத்தாளர், ஒடுக்கப்பட்டவர்களுடைய எழுத்தாளரா, ஒடுக்கப்பட்டவர்களுடைய எழுத்தாளர், இடதுசாரிகளுடைய எழுத்தாளரா, இடதுசாரிகளுடைய எழுத்தாளர், எல்லோரும் ஒரு பிரேம்சந்தை கொண்டாடினார்கள். ஏனென்றால் பிரேம்சந்தால் தான் சபத்துனி போன்ற ஒரு மகத்தான இந்திய ஆன்மாவை வெளிப்படுத்துகிற ஒரு கதையை எழுத முடிகிறது. பிரேம்சந்தனுடைய ஏராளமான கதைகள் இருக்கிறது. தமிழ்லேயே நான் அறிந்தவரை 50-100 கதைகளுக்கு மேலே அவருடைய நல்ல கதைகள் தமிழில் வந்திருக்கு. அவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றியவர், இதுபோல கிராமத்தில் இருந்தவர், எந்த பக்கமும் சார்பில்லாமல் உண்மையை அந்த காலத்தில் உரத்து சொன்னவர். இதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார், இடமாற்றுதலுக்குள்ளானார். அவருடைய புத்தகங்களை எல்லாம் தடை செய்தார்கள். ஆனாலும் பிரேம்சந்தன் எழுதினார். பூமணி எழுத தொடங்கிய காலகட்டத்தில் ஒரு கவிஞராக தொடங்கினார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஒரு புனைகதை ஆசிரியராக, நாவல் ஆசிரியராக வந்தார். அதற்கு கீரா ஒரு முக்கியமான காரணம் என்று அவரே குறிப்பிடுகிறார். நான் ஆங்கில இலக்கியம் படித்தவன். அவருக்கு ஆங்கில இலக்கியத்தில் மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. ஆச்சரியமாக இருந்தது அவருடைய வாழ்க்கையை பற்றி படிக்கும்போது. அவருக்கு T.S. எலியட்டினுடைய கவிதைகளை மிகவும் பிடிக்கும் என்று பூமணி எழுதியிருக்கிறார். பூமணிக்கும் T.S. எலியட்டுக்குமான ஒரு தொடர்பு என்பது விசித்திரமான ஒன்று. T.S. எலியட் முழுவதும் ஒரு நவீனத்தினுடைய அரூபமான படிமங்களை, ஒரு ஆங்கில கவிதை உலகத்தில் அதை புரட்டி போடத்தக்க ஒரு கவிதைகளை எழுதியவர் எலியட். எலியட்டை பிடிக்கக்கூடிய நவீனத்தினுடைய அரூபங்களை தெரிந்த ஒரு மனிதன். இன்னொரு பக்கம் கிராமத்தினுடைய அசலான சித்திரங்களை, அசலான மனிதர்களை குறைவான சொற்களை கொண்டு எழுத முடிகிறது என்றால் அவருக்கு சர்வதேச அளவிலான இலக்கியங்களும் அதனுடைய உன்னதங்களும் தெரிந்திருக்கின்றன. பூமணி மிரோசக் என்று சொல்லப்படக்கூடிய போலந்து எழுத்தாளரை மொழியாக்கம் செய்திருக்கிறார். அவருடைய கதைகள் தமிழில் பூமணியால் மொழியாக்கம் செய்யப்பட்டு ஒரு நூலாக வெளியாயிருக்கு. அவர் போலந்தினுடைய மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். அவரை தேடி கண்டடைந்து அவருடைய கதைகளை தமிழில் மொழிபெயர்த்ததோடு அதற்கு ஒரு குறிப்பும் எழுதியிருக்கிறார், ஏன் இவரை மொழிபெயர்த்தேன் என்று.
அது பூமணியினுடைய உலகத்துக்கு ரொம்பவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் மிரோசக். அவர் யானை என்ற ஒரு கதை எழுதியிருக்கிறார். இந்த யானை கதை என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கஸுக்கு போலந்தில் யானை தேவைப்படுகிறது. யானை வாங்குவதற்கு அந்த நகராட்சியிடம் பணம் இல்லை. ஆனால் மக்கள் யானையை பார்க்கணுங்கிறாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு யானையை விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து கண்காட்சிக்கு வைப்பதை விட எளிதான ஒரு வேலையை செய்யலாம் என்று ஒரு ரப்பரில் யானையை செய்து காற்றடித்து நிஜ யானையை போல ஒரு கூண்டுக்குள்ளே வச்சிடறாங்க. தொலைவில் இருந்து பார்த்தால் அது ஒரு யானையை போல் இருக்கும், ஆனால் யானை அல்ல. அந்த ரப்பரில் காத்தடைக்கப்பட்ட யானைங்கிறதுனால நேற்று பெரிய யானையாக இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் சின்ன யானையாக மாறிடும். எல்லோருக்கும் அது வேடிக்கையாக இருக்கும். ஆனால் யாரும் அது ஒரு பொய் யானை என்று கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக கவனமாக பாதுகாப்பு போட்டிருந்தார்கள். எல்லோரும் நிஜ யானை வந்துருச்சு நிஜ யானையை பார்த்தார்கள். இந்தியாவில் தான் அதிக யானைகள் இருக்கிறது. நிறைய நாடுகளில் யானை கிடையாது. அமெரிக்காவிற்கே யானை நத்தானியால் ஹாதன் என்கிற எழுத்தாளனுடைய தந்தையால் தான் அறிமுகம் செய்யப்பட்டது. நிறைய நாடுகள் யானையை பார்த்தவர்கள் கிடையாது. இவர்கள் நிஜ யானை என்று பொய் யானையை பார்த்து பழகி கொண்டிருந்த போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, யாரோ ஒருவர் அந்த ரப்பரில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு விட அந்த யானை அப்படி காற்றுல பறந்து போய் ரப்பர் ஒன்றும் இல்லாமல் போய் ஒரு பலூன் வெடிக்கிற மாதிரி யானை வெடிச்சிருச்சு. சிறுவர்களுக்கு, வேடிக்கை பார்க்க வந்தவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு எல்லாம் தெரிந்தது நம்மை ஏமாற்றுகிறார்கள். நிஜ யானையினுடைய இடத்தில் ஒரு ரப்பர் யானையை வைத்து ஏமாற்றுகிறார்கள். அதிலும் சிறுவர்களை ஏமாற்றுகிறார்கள் என்ற கோபத்தில் அவர்கள் எல்லோரும் கூச்சலிடுகிறார்கள். அந்த கதை 2 வரிகளில் முடியும். என்ன என்றால், அந்த சிறுவர்கள் இந்த நம்பிக்கையின் துரோகத்தை, இந்த நகராட்சி செய்த மோசடியை ஏற்க முடியாமல் போக்கிரிகளாக மாறினார்கள். எல்லா தீச்செயல்களிலும் ஈடுபட்டார்கள், குற்றம் புரிந்தார்கள் அப்படின்னு கதை முடியும். அப்படின்னா, நீங்கள் ஒரு தலைமுறையினுடைய நம்பிக்கைகளை கெடுப்பவர்களாக இருந்தால், ஒரு தலைமுறையை பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுவவர்களாக இருந்தால், அது அந்த தலைமுறையில் குற்றமாக வெளிப்படும் என்பதை மிரோசக் சொல்றார். இப்படி ஒரு கதையை தேடி கண்டுபிடித்து எழுதியதோடு பூமணி அதில் ஒரு குறிப்பை எழுதுகிறார். இதுபோல நம்முடைய பால்யத்திற்கும் இன்னொரு பக்கம் இருக்கிறது, அந்த வெக்கையைத்தான் நான் வெக்கையாக எழுதியிருக்கிறேன் என்று சொல்றார். அப்படின்னா சர்வதேச எழுத்தாளர்களை வாசித்த, படித்து உள்வாங்கி மொழியாக்கம் செய்த, தமிழில் அதற்கு நிகரான கதைகளை எழுதிய, மண்ணினுடைய வாழ்வை எழுதிய, அதை ஒரு திரைப்படமாக என்எஃப்டிசிக்கு அவர் கருவேலம் பூக்கள்ங்கிற பெயரில் தீப்பெட்டி தொழிலாளர்களை பற்றி ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறார். நிப்பு தயாரிக்கக்கூடியவர்களை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கிறார். அப்படின்னா ஒரு கலைஞனாக அவர் எழுத்து, திரை என்று தன்னுடைய முழுமையான ஆளுமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய நினைவை போற்றும் வகையில் நடக்கிற இந்த நிகழ்வுக்கு என் மனமிழந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.